காதலில் துரோகம். பொதுவா காதல்ல துரோகம் யாருக்கு? காதல் பாவகம் அப்படிங்கிறது 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவகத்துல பாவ கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு, கேது. பொதுவா 5ல் ராகு கேது இருந்தா காதல் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ரூல் தான் ஜோதிடத்துல. ஆனா எல்லாருக்கும் அப்படி நடக்குதான்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. 5ஆம் இடத்த அதிபதி நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. ஃபர்ஸ்ட் 5ஆம் இடத்த அதிபதி 6, 8, 12 போய் லாக் ஆகக்கூடாது. 5ஆம் இடத்த அதிபதி நீச்சம், பகை, அஸ்தமனம், கிரகணம் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல் இது. நெக்ஸ்ட் அதுல பாவக்கோள்கள் அமரக்கூடாது. சனி, செவ்வாய், ராகு, கேது, அமாவாசை, சந்திரன், சூரியன் இவங்கெல்லாம் போய் உட்கார்றது நல்லது இல்லை. அங்க போய் உட்கார்றாங்கன்னு என்ன ஆகும்? காதலை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, துரோகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கவே செஞ்சிடும். அது ராகு உட்கார்ந்தாருன்னா சொல்லவே வேண்டியதில்லை. மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் மாதிரி எல்லாம் ஓடும். உள்ள இருக்க லக்னம், லக்னாதிபதியோட வலுவெல்லாம் பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபாடும். சரிங்களா? ஆனா மெயினா 5ல பாவ கிரகங்கள் இருக்கா, லவ் பண்ணாம இருங்க. அதுதான் உத்தமம். 5ஆம் இடத்த அதிபதி எங்கேயாவது லாக் ஆயிருக்கிறாரா? நான் சொன்ன அந்த விதியில லவ்ல இறங்காம இருக்கிறது உத்தமம். இது போக உங்க லக்னாதிபதி பலவீனமா ஜாதகத்துல ராகு கேதுவோட கிரகணம் ஆயிருக்கிறது, அஸ்தமனம் ஆயிருக்கிறது, 6, 8, 12க்கு போனாலும் கூட நட்புங்கிற மரியாதை இருந்தாலும் பகைக்கு இறங்கக்கூடாது. ஸோ இந்த விதியெல்லாம் இருக்கு அப்படின்னாலே லவ் விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இல்லைன்னா காதலிக்கிறவங்களாலேயே துரோகத்துக்கு ஆட்பட வேண்டிய விஷயங்கள் நடந்தது. போக 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இவங்களும் போய் 5ஆம் இடத்து லாடோட சேரக்கூடாது. 5th ஹவுஸ் லாடோட சேரக்கூடாது. 5ஆம் அதிபதிங்கிறது பஞ்சமாதிபதி, காதலை கொடுக்கக்கூடிய பிளானட். இப்ப அவங்க கூட போய் இந்த துஸ்தான அதிபதிகள் சேரக்கூடாது. 6, 8, 12 மாரகாதிபதிகளும் சேரக்கூடாது. ஸோ அங்கேயும் ப்ராப்ளம் வரும். அட்டம, மாரக, பாதக இதெல்லாம் சேரக்கூடாது காதல் பாவங்கள். அப்ப அதுக்கு உண்டான அந்த வேலையை செய்யத்தான் செய்யும். ஸோ இந்த விஷயங்களும் இருக்கு அப்படின்னா லவ் பண்ணாம இருக்கிறது உத்தமம். கிரகங்கள் சுபத்துவமா இருக்கு, குரு சுக்கிர தொடர்புல இருக்குன்னா ஓகே. சில நேரம் குருவும் சுக்கிரனுமே அந்த மாதிரி காதலை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுபர்களோட வீடா இருந்து 5ஆம் இடம் சுபர்களோட வீடா இருந்து ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், 5ஆம் இடம் குரு, 2 பேரும் போய் அந்த இடத்துல குரு சுக்கிரன் சேர்ந்து உட்கார்றாங்க. சுத்தமா அந்த லவ்வுக்கான ஒரு அமைப்பை கெட்டு போகும். காரணம் அது ஏற்கனவே ஒரு சுபர் வீடு. இந்த சுக்கிரனும் போய் அங்க போய் சேர்ந்து உட்காரும் போது ஓவர் ஒளித்தன்மையால இடத்தை நசிக்கவே செஞ்சிருவாங்க. 5ஆம் இடம் கெட்டு போகும். 3ஆம் இடத்த அதிபதி 5க்கு வர்றார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நல்லது இல்லை. அது காதல்ல தேவையில்லாத ரொம்ப வழக்குகளை பிரச்சனையை கொண்டு விட்டுரும்.